तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புரட்டாசி மாத ராசி பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது, இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கன்னி ராசியில் சஞ்சரிப்பார். சூரியனின் அமைப்பும் அவருடன் புதன் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தையும் தர உள்ளார். மேலும் மற்ற கிரகங்களின் அமைப்பு காரணமாக 12 ராசிகளின் மீது ஒரு தாக்கம் ஏற்படும். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ராசி பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தில் அதனுடைய சிறப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, புரட்டாசி இது தமிழ் மாதங்களில் ஒன்று. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதம்தான். இந்த மாதம் புனித மாதமாக இருக்கிறதுனால, பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுனால வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைலாம் நடத்துவாங்க. மக்கள் பலரும் விரத பூஜையெல்லாம் இருப்பாங்க. அறிவு காரகனாகிய புதனின் ராசியில் சூரியன் இருக்கிறது இந்த மாதத்தில் தான். இந்த மாதத்தில் சனிக்கிழமையில் பெருமாளுக்கு விரதம்லாம் இருப்பாங்க. நவராத்திரி பூஜை நடக்கிறதும் இந்த மாதத்தில் தான். புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள்லாம் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க. புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டோம்னா உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டுமே சாப்பிடணும். திருப்பதி வெங்கடாச்சலபதி பெருமாளை வணங்குவது இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் ரொம்ப புண்ணியங்க. வணங்கினோம்னா இயன்றவர்கள் திருப்பதிக்கே போய் வெங்கடாச்சலபதியை பார்க்கலாம். இல்லாட்டி வீட்டில் வெங்கடாச்சலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருள்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும். சிலர் வெங்கடாசல பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்ததுங்க. மாவிளக்கு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனசோடும் இருந்து சலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபம் ஏற்றணும். பெருமாள் படத்துக்கு முன்னாடி இப்படி நெய் தீபம் ஏற்றுறதுனால வறுமையெல்லாம் நீங்கி வீட்டில் செல்வ செழிப்புலாம் ஏற்படும். எனவே இந்த மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்லாசியும் பெறுவோம். புரட்டாசி மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது துளாராசி. அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். சித்திரை 3-4 பாதம் அதை பற்றி பார்க்கும்பொழுது, முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம்தான். மாதம் முழுவதும் உங்கள் ராசிநாதன் ஆதாயத்தை வழங்குகிறார். அதனால் பொருளாதார நெருக்கடியெல்லாம் விலகும். தொழிலில் இருந்த தடையெல்லாம் விலகி முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் லாபத்தை எட்டும். பழைய கடன்கள் அடைபடும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும்.
உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனை விலகும், செல்வாக்கு உயரும், மறைமுக தொல்லைகள் கொடுத்தவங்கெல்லாம் இனிமேல் விலகி போவாங்க. சூரியன், கேது, குரு பகவானின் பார்வையால் எல்லாமே சுபமாக இருக்க போகுதுங்க. ஒரு சிலர் புதிய வாகனங்கள்லாம் வாங்குவாங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. எந்த ஒன்றிலும் இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம். இடம் வாங்குவது, விற்பது போன்ற விவகாரங்களில் விழிப்புடன் செயல்பட வேண்டும். விவசாயிகள் தங்கள் வேலையில் முழுமையான அக்கறை செலுத்தி வருவது நல்லது. மாணவர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதம் நிதானமாக இருக்கணும். தலைமையை அனுசரித்து போவது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிர்வாக காரணங்களால் எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். நேரம், காலம், சூழ்நிலை அறிந்து செயல்படுவதும் பிறரை அனுசரித்து போவதும் வழியாகவும் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய முடியும். குடும்பத்தில் குழப்பம் குறைந்து மனநிறைவு ஏற்படும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சொர்ணா கர்ஷனை பைரவரை வழிபட்டோம்னா சங்கடங்கள்லாம் விலகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது சுவாதி. நினைச்சதை அடையும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள்லாம் விலக ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீங்க. வியாபாரம், தொழிலில் ஏற்பட்ட தடையெல்லாம் விலகும். மறைமுக தொல்லை நீங்கும். இழுபறியாக இருந்த வழக்கு விவகாரம் சாதகமாக இருக்க போகுது. சமூகத்தில் தனி அந்தஸ்தும் செல்வாக்கும் உண்டாகும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் சுக்கிரன் வழங்குவார். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும். புதிய சொத்து சேர்க்கையும் பொன்பொருளும் சேரும். ஒரு சிலர் இருக்கும் வாகனத்தை விற்றுவிட்டு வேறு வசதியான வாகனம் வாங்குவாங்க. அரசு விவகாரங்களில் வியாபாரிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வேறுவித ஆசைகளும் வருமானத்தை இந்த நேரத்தில் இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அரசாங்கத்தின் கழுகு பார்வை இந்த நேரத்தில் உங்கள் மீது இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுப செலவு ஏற்பட வாய்ப்பெல்லாம் இருக்குது. பாக்கியஸ்தானமான செவ்வாயால் விவசாயிகளில் இருந்த குளறுபடியெல்லாம் விலகும். லாபம் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை இப்பொழுது முடிவுக்கு வரும். விரும்பிய இடத்தை வாங்குவதற்கு வாய்ப்பெல்லாம் வரும். மாணவர்கள் படிப்பில் கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டியது இருக்கும். குரு பகவானின் பார்வை தனஸ்தானத்தில் உண்டாவதால் செலவுகளை சமாளித்திடக்கூடிய அளவுக்கு வரவு வரும். அரசியல்வாதிகள் இந்த காலகட்டத்தில் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது பிருதியங்கரை வழிபட்டு வந்தோம்னா வாழ்வில் வளம் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது விசாகம் 1, 2, 3 பாதம். அதை பற்றி தான். செயல்களின் நிதானமும் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். குரு பகவானின் பார்வையால் விரய செலவு கட்டுப்படும். நெருக்கடி நீங்கும். வாழ்வில் இருந்த பயம் போகும். நீங்கள் செலவு செய்யும் பணம் ஒவ்வொன்றும் ஆதாயமானதாகவும் அத்தியாவசியமானதாகவும் இருக்கும். குருவினால் நிம்மதி உண்டாகும். எதிர்பார்த்த வருமானம் வரும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும். உடல்நிலை சீராகும். நினைத்ததை சாதிக்கக்கூடிய நிலை உண்டாகும். ராகுவின் அருளால் தொட்டதெல்லாம் வெற்றியாகும். இருந்தாலும் வியாபாரிகள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். கணக்கு வழக்குகளில் கவனமாக இருக்க வேண்டும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தங்கள் கடமையில் சரியாக இருக்க வேண்டும். அரசியல்வாதிகள் அவசரத்தினால இடம் கொடுக்காம ஒவ்வொரு வேலையையும் யோசித்து செய்யப்பட வேண்டும். இந்த நேரத்தில் யாரையும் பகைத்து கொள்வது நன்மையாக இருக்காது என்பதை மனதில் கொள்ள வேண்டும். குடும்பத்தில் வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள்லாம் இனிமேல் விலக ஆரம்பிக்கும். பிரச்சனையெல்லாம் நீங்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். புதிய வாகனம்லாம் வாங்கி போடுவாங்க. மாணவர்களுக்கு படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். விவசாயிகள் அக்கறையுடன் செயல்படுவது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது உலகளந்த பெருமாளை வழிபட்டோம்னா வாழ்வில் நன்மை உண்டாகும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது புரட்டாசி மாதத்தில் துளாராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.